நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்ப்பா. சரி, யாருக்காக உழைக்கிறீங்க? சொல்லுங்க. நான் ஃபேமிலிக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? சரி. நீங்க எந்த டைம்ல, எப்ப நீங்க உட்கார்ந்து உங்க ஃபேமிலிக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க? எல்லா டிசிஷனும் நீங்களே தான் எடுக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்களே தான் எடுக்கிறீங்க. ஆனா அவங்க கிட்ட என்னைக்காவது உட்கார்ந்து பேசிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இல்லவே இல்ல. இங்க அதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னா, நெறைய நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷா ஒர்க் பண்றோம். ஹார்டா ஒர்க் பண்றோம். அதனால நம்ம மணி நெறையா ஏர்ன் பண்றோம். ஆனா, அந்த ஏர்ன் பண்ண மணிய ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணணும். அதுவும் இல்ல. அந்த மணி தான் அவங்களுக்கு வேணுமா? அவங்களோட பிரசன்ஸ் வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க 2மே வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க உங்களோட டைமிங்கையும், உங்களோட ஃபேமிலி குடுக்குற டைமிங்கும், உங்களோட வொர்க்கிங் டைமிங்கையும் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இருக்கிற மாரி நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே, நம்மளோட நெறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமும் தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்மளோட ஃபேமிலிக்கு மணியும் இம்பார்ட்டன்ட் தான். அது போக நம்மளும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ இது 2மே பேலன்ஸா நீங்க கொடுக்கும்போது தான், உங்க மேலயும் உங்களுக்கு ப்ரௌடா இருக்கும். அது போக நீங்க நல்லா நிம்மதியாவும் இருப்பீங்க. நிம்மதியா தூங்குவீங்க. தேங்க் யூ.